கல்யாணத்தை பத்தி பேசுறப்ப சிலருக்கு பெரிய குழப்பம் வந்துருது. அதாவது குரு வந்து 6ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாரு, 8ஆம் இடத்துல நீசமாயிட்டாரு. இனி வந்து குரு மறைஞ்சிருச்சுன்னா குரு பலமே இல்லாம போயிருமே, அப்போ பிள்ளைக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா, குழந்தை குட்டி கிடைக்குமா, அல்லது பையனுக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமாங்கிற பயம் வந்துருது. இது மற்ற யாருக்கும் வராது, ஜோசியத்துக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூடுதலாவே வரும். அந்த விஷயம் தெரியுது இல்லையா, அதனால வரக்கூடியது. இப்போ மிதுன லக்னம் எடுத்துக்கங்க. மிதுன லக்னத்துக்கு குரு 7ஆம் இடத்ததிபதி 7ல ஆட்சியா இருந்ததுன்னா குரு தசை நடக்கல, குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும். கன்னியா லக்னம் 7ஆம் இடத்துல குரு ஆட்சியா இருந்தா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரும். இதே 2 லக்னத்துக்கும் இன்னொரு குரு வீட்டுல குரு ஆட்சியா இருந்தாலும் பிரச்சனை தான் வரும். இப்படி மிதுனத்துக்கு வந்து 7ல மட்டும் இல்ல, 10ஆம் இடமான மீனத்துல ஆட்சியா இருந்தாலும், கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் இடமான தனுசுல ஆட்சியா குரு இருந்தாலுமே அந்த குரு தசை நடந்ததுன்னா குடும்பத்துல பிரிவினை வரும். இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு குரு மறைஞ்சிருந்தா தான் சார் யோகம். இந்த பேசிக்கை ஃபர்ஸ்ட்